ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதோ ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா எம்மியான டேஸ்டான பொங்கல் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு அண்ட் 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே ஒரு தக்காளி, காரத்துக்காக பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன் அண்ட் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், அது கூடவே பெருங்காயத்தூள், ஆச்சியோட இடித்த சாம்பார் தூள், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடியாக ரெடி பண்ணி வச்சு நல்லா மத்தில் கடைஞ்சி வச்சுருந்த அந்த சாம்பாரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி அண்ட் அது கூடவே ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தண்ணி நல்லா எக்ஸ்ட்ராவாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் வரும். பொங்கல் ரெடியானதுக்கப்புறமா மிளகை பார்த்தீங்கன்னா நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா முந்திரி அண்ட் நம்ம ஆல்ரெடியாக அந்த பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பெப்பர் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், அது கூடவே இஞ்சி, கருவேப்பிலை, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆல்ரெடியாக வெந்திருக்குல்ல அந்த பொங்கலில் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா பொங்கல் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எம்மியான டேஸ்டான பொங்கல் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.